ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Sorry, it's DJ. இந்த படத்துல ஒரு கேரக்டர் தான் எல்லா கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாங்க. இந்த வேர்ல்ட நீங்க எது வேணாலும் கிரியேட் பண்ணலாம். வீடு கூட கிரியேட் பண்ணலாம், எது வேணாலும் கிரியேட் பண்ணலாம். நீங்க இந்த கேம்ல விளாடலாம். இப்போ என் பேரு ஸ்டீவ். நான் இப்போ ஒரு வீடை கட்டுறேன். இல்லை வீடு கட்டலாம். நீங்க பிளாக்ஸ் நிறையாவே எது வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். நான் டாக் டேம் கூட நீங்க பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும் இந்த கேம். இதுதான் மைன்கிராஃப்ட் கேம். அதுக்கப்புறமேட்டு உங்க பின்னாடி நீங்க வளர்த்த நாய் உங்க பின்னாடியே வரும். இந்த டேம் செட்டு ஸ்டாண்ட் கூட நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அனிமல்ஸுக்கு ஃபீடு கூட கொடுக்கலாம். நீங்க டேம் கூட பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்மிங் கூட பண்ண வைக்கலாம். போராட வருகிறேன். விரல் விரல் வீசினால் புயல் எறும். விரி விளக்கியால் தீப்பிடிக்கும். வரி என்ன தெரியாது என் இரத்தத்துக்கு விரும்பி வாழ்கிறேன் நான் போருக்காக. போராட வருகிறேன். உமையை உழுக்கிறேன். தடைகளை துண்டாக்கி நம்பிக்கை கொள்கிறேன். போராட வருகிறேன். தீரியை எதுகிறேன். வீரனா வீக்கி எனக்கு வார்த்தை இல்லையே. அடிபட்டாலும் மங்கடைந்தாலும் உணர்ச்சி மட்டும் என் உடம்பை நடத்தும். கைத்தடி கையில் வந்தாலும் பரவாயில்லை. கண்ணில் இருக்கும் தீயே என் ஆயுதம். போராட வருகிறேன். வரையறு வரையாது என் இரத்தத்துக்கு விரும்பி வாழ்கிறேன் நான் போருக்காக. பூமியை உழுக்கிறேன். தடைகளை துண்டாக்கி நம்பிக்கை கொள்கிறேன். வீட்டுகிறேன். வீரன் நான் வீழ்ச்சி எனக்கு வார்த்தை இல்லையா. அடிபட்டாலும் மண்கடைந்தாலும் உணர்ச்சி மட்டும். டேங்க்ல தண்ணி இருக்கா இல்லையா பார்த்துட்டு வருவோம்.
தண்ணி இருக்கே. சொல்றா. என்னது, ஊருக்குள்ள சிங்கம் வந்துருச்சா? சரி சரி, நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன், நீயும் பாதுகாப்பா இரு. சரி. போராட வருகிறேன். விரல் விரல் வீசினால் புயல் எறும், விரிவிரி விளக்கியால் தீப்பிடிக்கும் வரி என்ன தெரியாது. என் இரத்தத்துக்கு விரும்பி வாழ்கிறேன் நான் போருக்காக. போராட வருகிறேன், உமையை உழுக்கிறேன், தடைகளை துண்டாக்கி நம்பிக்கை கொள்ளுகிறேன். போராட வருகிறேன், தீரியை கெட்டுகிறேன். வீரனா வீக்கி எனக்கு வார்த்தை இல்லையே. அடிபட்டாலும் மங்கடைந்தாலும் உணர்ச்சி மட்டும் என் உடம்பை நடத்தும். கைத்தடி கையில் வந்தாலும் பரவாயில்லை, கண்ணில் இருக்கும் தீயே என் ஆயுதம். ஹலோ சார். சார், இங்கே சிங்கம் நீ அட்டாக் பண்ண வந்துச்சு சார், நீங்கள் வந்து பிடிச்சிட்டு போங்க சார். டைம் என்ன? 8 மணி ஆச்சா? மேனேஜர் வேறு திட்டுவாரே, சீக்கிரம் கிளம்பலாம். டைம் என்ன ஆகுது? அவன் இன்னும் ஆஃபீஸ் வரல. என்ன டைம் ஆகுது இந்த நேரத்துக்கு வர? சார் சார் சார், சாரி சார், லேட்டாக இருந்துச்சேன் சார், அதனால தான் சார் லேட்டாக வந்துட்டேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் நீ வேலைக்கு லேட்டாக வந்தீன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். சரிங்க சார். சவா, என்ன வெயில். மேனேஜர் வேறு என்னை திட்டிகிட்டே இருக்கோம். சரி, டிவியை போடலாம், டிவி ஆன் பண்ணலாம். இன்றைய முக்கிய செய்திகள். பூமியில் ஒரு விண்கல் வந்து விழுந்திருக்கிறது, அதை கண்டுபிடித்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னது, எரிக்கல் வந்து விழுந்திருக்கா? என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. என்ன சத்தமாக இருக்கு மேலே? சரி, போய் பார்த்துட்டு வருவோம். என்னது இது? ஒரு மேஜிக் பால் மாதிரி இருக்கு. என்ன அங்கே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு?
இந்த மேஜிக் பாலை அதோட இடத்திற்கு சேர்த்து விடுங்கள். என்னது, அதோட இடத்துக்கு சேர்க்கணுமா? சரி, நம்ம இதை அங்கேயே தூக்கி போட்டுடலாம். நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. கிட்ட போய் பார்க்கலாம். நான் இப்ப எங்க இருக்கேன்? என்னடா உலகம் இது? எல்லாம் கியூபா இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. சரி, நடந்து போலாம். யார் அவன்? ஒருத்தன் நிக்கிறான். ஏய், யார் நீ? என் பேரு ஸ்டீவ். என் பேரு ஹரி. நீ எப்படி இங்க வந்த? நைட்டு என் வீட்டில் நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு என் வீட்டுக்கு மேலே போனேன். அப்போ ஒரு மேஜிக் பால் என்கிட்ட கிடச்சிது. சரி, தூக்கி போடலாமேன்னு தூக்கி போட்டேன். ஒரு போர்ட்டல் உருவானுச்சு. அதுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே நிற்கிறேன். என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. நீ தான் சொல்லணும் ஸ்டீவ். இந்த மேஜிக் பால் மைன்கிராஃப்டோட அது என்கிட்ட கொடு. சரி, இந்தா. சரி, நான் எப்படி இந்த உலகத்தை விட்டு தப்பிக்கிறது? அதுக்கு ஃபர்ஸ்ட் வழியை சொல்லு. அதுக்கு நீ இந்த மைன்கிராஃப்ட் கேமை முடிக்கணும். நீ எண்டர் டிராகனை அழிக்கணும். அப்போதான் இந்த உலகத்தை விட்டு நீ போக முடியும். சரி, வா, எண்டர் டிராகன் அழிக்க போலாம். அதெல்லாம் அடிக்க முடியாது. அதுக்கு நீ நிறைய வெப்பன் தான் மேக் பண்ணணும். அப்புறம் எண்டு போர்ட்டல போய் பிளேஸ் ராடை எடுக்கணும். பிளேஸ் ராடை வச்சு எண்டர் ஐ போர்ட்டல் மேக் பண்ணணும். நீ சொல்றத பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுடா. இவ்வளோ வேலை செய்யணுமாடா? சரி, வா, நான் இந்த உலகத்தை விட்டு தப்பிக்கிற வழியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மைன்கிராஃப்ட் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, வா, உனக்கு சுத்தி காமிக்கிறேன். சரி, வா, எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாம். டேய், மேஜிக் பாலை காணோண்டா. உங்க உலகத்துக்கு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நீ தான் அதை போய் எடுத்துட்டு வரணும். என்னடா சொல்ற ஸ்டீவ்? அப்ப எப்படி திரும்பி நான் தான் போய் எடுத்துட்டு வரணுமா? அந்த மேஜிக் பால் உங்க உலகத்துக்குள்ள போனா நீயும் உங்க உலகத்துக்குள்ள போயிருவ. நீயும் உங்க உலகத்துக்குள்ள இப்ப போலாம். நான் உன்னைய உங்க உலகத்துக்குள்ள அனுப்பி அந்த மேஜிக் பாலை என்கிட்ட கொடுத்துரு. சரி, நான் இப்போவே அந்த மேஜிக் பால் எடுக்க என் உலகத்துக்கு கிளம்புறேன். அது யார்கிட்ட இருக்குன்னு மட்டும் சொல்லி நான் அங்கே போய் எடுத்துக்கிறேன். எப்படியோ நம்ம உலகத்துக்குள்ள வந்தாச்சு. ஆனால் மேஜிக் பாலை நம்ம ஸ்டீவ் கையில் நம்ம சேர்க்கறது நம்ம வேலை. அதுக்கான வேலையை பார்க்கலாம். ஸ்டீவ் தானே நான் சொன்னான் ஒருத்தங்கிட்ட இருக்குன்னு. அவன் அட்ரஸ் கூட கொடுத்தானே. நம்ம போய் பார்க்கலாம். அப்போனா தான் அவங்ககிட்ட மேஜிக் பால் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடம் தானே சொன்னாங்க. யாரோ இருக்காங்களா? ஏய், யார் நீ? யாரு? யார் நீ? யாரா? எங்கே போயிருப்பான்? இங்கே பின்னாடி கூட போயிருக்க மாட்டானே. இங்கேயும் போயிருக்க மாட்டான். மேலே வழியே இல்லை. இந்த பக்கம் தான் போயிருப்பான். சரி, போவோம். இங்கேயா இருக்க? வாடா.
விட்டுருங்கண்ணே. யாரா நீ? நான் மைண்ட் கிராஃப்ட் உலகத்துலேருந்து வந்திருக்கேண்ணே. மைண்ட் கிராஃப்டோட மேஜிக் பால் உங்கள் தலைவன்கிட்ட இருக்குண்ணே. அதுதானே எடுத்து போக வந்திருக்கேன். அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் இங்கே இல்லை. நான் போய் சொல்லாதீங்கண்ணா, நீங்கள் தான் வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு போச்சுண்ணே. நான் நியூஸில் பார்த்தேன். அதெல்லாம் இங்கே இல்லை, போட. ஏன்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் இடத்துக்குள்ளே வந்து எங்களே அடிச்சிருப்ப. டாய் ஏய் உன் தலைவனை நான் பார்க்கணும்டா. ஏய் என்னை உன் இடத்துக்கு கூட்டிகிட்டு போடா. டேய் நான் எப்படி இங்கே இருக்கேன்? என்ன சாரே, என் இடத்துக்கே வந்து என் பொருளை திருட பார்க்குறியா? சார் அது எந்த சார்? யாரா சொந்த வந்துன்னு? சார் அது மைன்கிராஃப்ட் கேமுடையது சார். இந்த ஹரீஸ்க்கு ஒன்று கிடைச்சா அது ஹரீஸ் மட்டுமே சொந்தம். அதை விட்டு நான் பணம் சம்பாதிக்க போகிறேன். சார் அதை வச்சுலாம் பணம் சம்பாதிக்கக்கூடாது சார். அது மைன்கிராஃப்டுடையது, அதனால் ஏன்ட்ட கொடுத்துருங்க. நான் மைன்கிராஃப்ட் ஸ்டீவ் கிட்ட போய் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் கொடுக்கலைன்னா நான் வேற லெவல் இறங்கி செய்வேன் சார். அதை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. வந்தான் ஒரு வீரன், மழையையும் சூரியனையும் வசப்படுத்தும் வீரன். தளபதி போலவே நடக்கும், தாண்டவம் போலவே சிரிக்கும், அடி வைத்து. ஏய் என்ன என் இடத்துக்கு வந்து என்ன அடிப்பியாடா? வாங்கடா. ஏய் ஏய் ஒன்றுமா நான் 1000 பேரை பார்த்துருக்கேன். என் லெவல் இறங்கி செய்ய வச்சிடாதடா. இந்த ஏரியாவில் நான் பல வருஷமாக பாஸாக இருக்கேன், ஆனால் ஒன்றை மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஒன்று வச்சு செய்யணும்டா. வானப்புரலில் வந்தான் ஒரு வீரன், மழையையும் சூரியனையும் வசப்படுத்தும் வீரன். தளபதி போலவே நடக்கும், தாண்டவம் போலவே சிரிக்கும், அடி வைத்து புயல் எழுப்பும், அவன் பேரில் புகழ் பரவும். வியந்தான் புயல் போல, பிரித்தான் கனல் போல, வந்தான் வெற்றி செல்ல, வீரம்தான் அவன் செல்ல. பிறந்தான் புயல் போல, பிடித்தான் கண்ணல் போல, வந்தான் வெற்றி செல்ல, வீரம்தான் அவன் செல்ல. எனக்கு இந்த வேட்டியே வேணாம் சாரே. உன்ட்ட என்னடா கேட்டேன்? மேஜிக் பால் தானடா கேட்டேன். குர்றாத, அது எனக்கு வேணும், தர மாட்டேன்.
தர மாட்டேன்டா. என்னைய வெறியேத்தாத. ஓ ஓ ஆ டேய் தம்பி, ஏய் ஏந்திரா, தம்பி, ஏந்திரா, ஏந்திரா. வேணாண்டா, 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 வேணாண்டா. குடுக்குறியா இல்லையா? தந்துடுறேன், வேணாம், வேணாம், வேணாம். இந்தா இந்தா இந்த மேஜிக் பால் இந்தா. இதுக்கு மேலே இது மாதிரி யாராக்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட நான் வருவேன். போயிட்டு வரேன். என்கிட்ட அடிச்ச இருடா, என்கிட்ட பெரிய நெட்வொர்க் இருக்கு, நான் யாருன்னு காட்டுறேன். மண்டை சூடாகுதுடா. போராட வருகிறேன். விரல் விரல் வீசினால் புயல் எறும், விரி விரி விளக்கியால் தீப்பிடிக்கும். வரி என்ன தெரியாது என் இரத்தத்துக்கு விரும்பி வாழ்கிறேன் நான் போருக்காக. போராட வருகிறேன், உமையை உழுக்கிறேன், தடைகளை துண்டாக்கி நம்பிக்கை கொள்ளுகிறேன். போராட வருகிறேன், தீரியை எதுகிறேன். வீரனா வீக்கி எனக்கு வார்த்தை இல்லையே. அடிபட்டாலும் மங்கடைந்தாலும் உணர்ச்சி மட்டும் என் உடம்பை நடத்தும். கைத்தடி கையில் வந்தாலும் பரவாயில்லை, கண்ணில் இருக்கும் தீயே என் ஆயுதம். போராட வருகிறேன். Visitar, வீசினால கிழிசினார், தீகளும் வீசினார். போராட வருகிறேன், நாட்டினி வரி வரைக்கிறார். பிடி பறிக்கும் வனையறு வரையாது என் இரத்தத்துக்கு விரும்பி வாழ்கிறேன் நான் போருக்காக.